தேவநாயக்கத்தை நம்மளோட இடைப்படுகிற வார்த்தையாய் சங்கீதங்களின் புஸ்தகம் 17ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். கண்களை மூடி செபிக்கலாம். என் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்ப்பா. மகிமையும் மாட்சியும் நிறைந்த நல்லாண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் தெய்வ சமூகத்தில் உடைய வார்த்தையில் தியானிக்கிற பொழுது பரிசுத்தாவின் எங்களோடு இடைப்படுங்க. நாங்கள் வாசித்த வசனம் எங்கள் வாழ்வுக்கு, எதிர்காலத்துக்கு பாதுகாப்புடன் நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிற இந்த பாக்கியத்தில் பங்கு பெறுகிற வழி நடத்துகிற உபாத்தியாய் எங்களை நடத்தி செல்ல இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்க உதவி செய்யும். பரிசுத்தாவின் இடைப்படும் இப்படி சத்தம் கேட்கும் சித்தம் செய்யணும். வசனத்தை கேட்குற பிள்ளைகளையும் வசனத்தை சொல்லுகிற அடிமையும் பலப்படுத்து பயன்படுத்து. மீட்பர் இயேசு மூலம் விடுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டு சமூகத்தில் இந்த 17ஆம் சங்கீதத்தில் நம்ம ஒரு வாக்குத்தத்தமாய் அல்ல, ஒரு ஜெபமாய் சங்கீதக்காரன் தாவீதுடைய விண்ணப்பத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்னும் ஒரு விஷயம், இந்த 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இது ஒரு ஜெபம், சங்கீதக்காரடி தாவீதுடைய ஜெபம். அந்த 17ஆம் சங்கீதத்துடைய தலைப்பும் அதான் போட்டிருக்குது. எப்படி போட்டிருக்குது? தாவீதின் விண்ணப்பம். இந்த விண்ணப்பம் எதற்காக தாவீது ஏறெடுத்தார்? இந்த விண்ணப்பத்தை ஏன் இந்த தாவீது ஏறெடுக்கணும்? என் காலடிகள் வழுவி போயிடக்கூடாது, சறுக்கி போயிடக்கூடாது. என் காலடிகள் வழுவுதல், நழுவுதல், சறுக்குதலே இருக்கக்கூடாது. என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். கர்த்தருக்கு சோதரம். இந்த சங்கீதக்காரர் தாவீது அவர் முன்னோர்களை பற்றியும் முற்பிதாக்களை பற்றியும் ஆதி பிதாவை பற்றியும் அவர் அறிந்து வைத்திருக்கிற ஒரு நபர். அதனால் ஆதி பிதா தொடங்கி அவங்க முற்பிதாக்கள் தொடங்கி முன்னோர்கள் தொடங்கி அநேகர் அவருடைய வாழ்வில் அவருடைய காலடிகள் சறுக்கி போச்சு, அவர் நடைகள் ஸ்திரமற்று போச்சு. அதனால் அவங்க இடறி விழுந்து அநேகர் பாதாளத்துக்கு போயிட்டாங்க. ஒரு சிலர் திருந்தி அல்லது மனம் திரும்பி தப்பித்து கொண்டார்கள், ஜீவனுக்குள் பிரவேசித்தார்கள். இதெல்லாம் கேள்விப்பட்ட அருமையான தாவீது அவர் வாழ்வில் இப்படி ஒரு இடரல் ஏன் வாழ்வில் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்தை நாம் வாசித்த, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இதை இன்னொரு வசனத்தில் நம்ம நல்லா விளங்கி கொள்ளலாம். ஏன்னு சொல்லிங்கன்னா 95ஆம் சங்கீதம் வசனம் 10, 11. 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயமுள்ள ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். இந்த சங்கீதத்தை யார் எழுதினான்னு தலைப்பு போடலை. ஆனால் சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்க, அந்த ஆவியில் ஏற்படுத்துகிறாரு. ஆண்டவர் சொல்கிற காரியத்தை சங்கீதக்காரர் பிரதிபலிக்கிறார். 40 வருஷமாய் நான் அந்த சந்ததியை ஆலோசித்து அவர்கள் வழிவி போகிற இருதயம் உள்ளவர் ஜனம் என்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய இளைப்பாறில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் ஆணையிட்டேன். அப்போது அவர் வழியில் நடந்தால் நம்முடைய நடைகள் அவருடைய வழியில் ஸ்திரப்பட்டால் நாம் என்ன செய்ய முடியும்? எதை சுதந்திரிக்க முடியும்? இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளனா நம்முடைய காலடிகள் வழுவக்கூடாது, நம்முடைய நடைகள் ஸ்திரமாக இருக்கணும். ஆமென். நடைகள்னு சொன்னால் நம்ம நடக்கிற ஸ்டெப்பில் அதுவே நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. தேவ சமூகத்தில்
அவனுடைய வார்த்தை சொல்லி பாருங்க, அந்த நடைகள் அப்படின்றது ஆங்கிலத்தில் கோயிங்ஸ் போட்டிருக்கும். அதாவது நடத்திப்புக்கள், நம்ம போகிற போக்குகள், அந்த காரியங்கள் கர்த்தருக்குள்ள என்ன சொன்னால் ஸ்திரமாக இருக்கணும். அதை கர்த்தர் விரும்புகிறவராக இருக்கிறார். இதைத்தான் சங்கீதக்காரர் தெரிஞ்சு தாவீது விண்ணப்பிக்கிறார். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். என் நடைகள் உங்கள் வழியில் ஸ்திரமாக இருக்கும். அப்படி தான் நான் இளைப்பாறுக்குள்ள பிரவேசிக்க முடியும். இந்த இளைப்பாறுதலை குறித்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இளைப்பாறுதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யோசுவா கானானுக்குள்ள ஜனங்களை நடத்திட்டு போயிட்டார். இந்த ஜனங்கள் வேவு வாக்க போனப்போ 12 பேர் போனாங்க. இந்த 12 பேரில் 2 பேர் 10 பேர் துர்சாட்சி பரப்புனாங்க. அது நிமித்தமாக இவங்க யாருமே, இவங்களும் இவங்க பிள்ளைகளும் யாருமே கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாது. இவங்க சந்ததியார், அவங்க தான் பிரவேசிப்பார்கள் அப்படி சொல்லி ஆண்டவர் கோபத்தில் என்ன செஞ்சிட்டார்னா ஆணையிட்டார். குறிப்பிட்ட வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவருமே வனாந்தரத்தில் மடிந்து போனார்கள். அப்போது இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது இளைப்பாறுதல் சொல்லி நம்ம எதை நினைக்கிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கானானுக்குள்ளே இஸ்ரேல் போகிறது தான் இளைப்பாறுதல் நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. இதை யோசுவா காரியங்களை நம்ம பார்க்கிற பொழுது எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், நாலாம் வசனம், எட்டாம் வசனம், யோசுவா இந்த கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட்டார். அப்போ இளைப்பாறுகளை போயிருக்கேன்னு அர்த்தம். ஆனால் எபிரேயரில் சொல்லும்போது அவங்க இளைப்பாறுகளை போகலை. இளைப்பாறு என்பது இன்னும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார். அப்போ அது எந்த நாள்? தொடர்ந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது 11ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு நல்ல ஒரு பதில் கிடைக்கும். பாருங்க, தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ இளைப்பாறுதல் என்ன? அதான் எட்டர்னல் லைஃப், எவர் லாஸ்டிங் லைஃப்ன்றது, நித்திய ஜீவன். இதுதான் நமக்கு இளைப்பாறுதல். அந்த இளைப்பாறுதலை குறித்து தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அல்லேலூயா. அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க நம்முடைய நடைகள் கர்த்தருடைய வழியில் ஸ்திரமாக இருக்கணும். அதைத்தான் சங்கீதக்காரர் இங்கே தெளிவுபடுத்துகிறார். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகள் உமது வழியில் ஸ்திரப்படுத்தும். என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அப்போது ஆதி பிதா தொடங்கி முன்னோர்கள் தொடங்கி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்க முற்பிதாக்கள், அதுக்கடுத்து அடுத்துள்ள சந்ததிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அநேக காரியங்களில் வழுவி போனாங்க, சரிக்கு போனாங்க. இதனால் அவங்க இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்க முடியாமல் தவறி போனார்கள். அப்படி சொன்னதை காத்திருக்க தேவ பிள்ளைகள், நம்ம ஆதிப்பிதா குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்கிற பொழுது அவருக்கு ஆண்டவர் பிரமாணம் கொடுத்தார். என்ன பிரமாணம்? 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனம். இதுதான் அவருக்கு கொடுத்த பிரமாணம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இதுதான் கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த பிரமாணம். இந்த பிரமாணத்தில் இவனுக்கு வேலை என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தில் தோட்டத்தை பண்படுத்த காக்க, எல்லாத்தையும் புசிக்கலாம், குறிப்பிட்டது மட்டும் புசிக்கக்கூடாது. இதுதான் அவனுக்கு கொடுத்த பிரமாணம். அவனுக்கு கொடுத்த வேலை அதை என்ன சொன்னால் பண்படுத்தணும், அதை பாதுகாக்கணும். இதுதான் இந்த ஆதாமுக்கும் குடும்பத்துக்கும் கிடைச்ச வேலை. ஆனால் பார்த்திங்கன்னா இவன்
மீறுதல் அல்லது கீழ்ப்படியாமல் நிமித்தமாக 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டேன், நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்துக் கொண்டேன் என்றான். ஒளித்து கொண்டேன். தோட்டத்தில் இந்த ஆதாம் ஒளித்து கொண்டான். 2:15 மாதம் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இவன் எந்த தோட்டத்தை பாதுகாக்கணுமோ பாதுகாக்கிற தோட்டத்தில் தோட்டத்துக்குள்ள இவனுக்கு பாதுகாப்பை தேடி ஒளித்து கொண்டானான். அல்லேலூயா. காரியங்கள் தலையில் நடக்குது. இவன் தான் எதை பாதுகாக்கணும்? தோட்டத்தை பாதுகாக்கணும். ஆனால் இவன் இப்போ என்ன செய்யறான்? தோட்டத்தில் பதுங்கிக்கிட்டான், தோட்டத்தில் ஒளிஞ்சுக்கிட்டான். காரணம், இந்த பாவம் தேவனை விட்டு நினைச்சிரும், பிரிச்சிரும். பிரிச்சதுனால எந்த தோட்டத்தை இவன் பாதுகாக்கணுமோ இவன் பாதுகாக்கிற தோட்டத்தை இவன் பதுங்கி தோட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டான். காரணம் என்ன? இதனுடைய பின்னணி என்ன? ஏவாளுடைய காரியம். ஏவாளை தூண்டி விட்டது யாரு? சர்ப்பம், சாத்தானுடைய காரியம். இதெல்லாம் யோசித்து பாருங்க. இப்படி காரியங்கள் நடந்ததுனால இந்த 3ஆம் அதிகாரத்தில் அவனுடைய வார்த்தையை வாசிக்கிறோம். 17ஆம் வசனம். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை பூசிப்பாய். அப்போ தேவசமுத்திர காத்துக்கு தேவப்பிள்ளை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பூமியில் வேர்வை இல்லாமல் வருத்தம் இல்லாமல் சாப்பாடு அவனுக்கு கிடச்சிட்டு. ஆனால் இப்போ 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் போட்டுக்குது, ஓன் நிமித்த பூமியை நான் நினைச்சினேன் சாபிக்கிறேன். அதுக்கடுத்து நீ உயிரோடு இருக்கனாலாம் இதன் பலனை எப்படி சாப்பிடுவேன்? வருத்தத்தோடு தான் சாப்பிடுவேன். சந்தோஷமாக இருந்த வாழ்வு இப்போ சஞ்சலமாக மாறிப்போச்சு. அல்லேலூயா. தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், என்ன காரணம்? கர்த்தருடைய வழியில் ஆதாம் ஏவாள் என்ன செய்ய முடியல? நடக்கிற நடையில் ஸ்திரமாக இருக்க முடியல. அப்போ இதுக்கு ஒரு பின்னணி ஒரு இருந்தாலும் கூட ஆக்சுவலாக அவனுக்கு கொடுத்த பொறுப்பு என்னது? பண்படுத்த காக்க. அப்போ எப்படி உள்ளே வந்தான் பாருங்க. அவன் எப்படியும் வருவான். ஆனால் நாம தான் எச்சரிப்புடன் பாதுகாப்பாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயோ மதியீனமாக செஞ்சுட்டேன், ஐயோ புத்தீனமாக செஞ்சுட்டேன், அநேக முறை சொல்கிறோம். இதை நம்மை மதியினத்தை கொடுத்து புத்தீனத்தை கொடுத்து நம்மை வழுவி போகத்தக்கதாக நம்மை பிசாசானவன் சறுக்க செய்வான். அல்லேலூயா. நியாயாதிபதியின் புத்தகத்தில் வாசிக்கிற பொழுது அந்த வசனத்தில் எப்படிப்பட்ட வசனங்களை நம்ம வாசிக்கிறோம்? 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எழும்ப பண்ணுகிற போது கர்த்தர் நியாயாதிபதியோட கூட இருந்து அந்த நியாயாதிபதி நாட்களில் எல்லாம் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து வருவார். அவர்கள் தங்களை இறுக பிடித்து ஒடுக்குகிறவர்கள் நிமித்தம் தவிக்கிறதுனாலே கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். நியாயாதிபதி மரணம் அடைந்த உடனே அவர்கள் திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் நியாயாதிபதிகளை கர்த்தர் ஏற்படுத்தி அவங்க சொல்படி கேட்க முடியாது செய்கிறார். இந்த நியாயாதிபதிகள் நல்ல நியாயம் விசாரிச்சுக்கிட்டு வரும்போது நல்லா இருப்பாங்க. நியாயாதிபதிகள் இறந்த உடனே அவங்க என்ன செய்வாங்களாம்? திரும்பி அந்நிய தேவர்களை பின்பற்றவும் சேவிக்கவும் பணிந்து கொள்ளவும் தங்கள் பிதாக்களை பார்க்கலாம் கேடாய் நடந்து தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வழி ஒன்று இருக்குது. அந்த வழியில் அவர் சொன்னது, தேவனாய் கர்த்தர் நான், என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், நீ யாதொன்றையும் நீ நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேணும்னு சொல்லிட்டுக்க. இதுதான் கர்த்தருடைய வழி. ஆனால் ஒருத்தன் நடத்துகிற போது கர்த்தருடைய வழி நடப்பாங்க. அவன் செத்துட்டான்னா இவங்க என்ன செய்வாங்க? வசனம் போட்டுக்கு என்ன போட்டுக்கு? தங்கள் கிருத்தியங்களையும் தங்கள் முரட்டாட்டமான வழியையும் விடாதிருப்பார்கள்.
ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமுண்டவராகி இந்த ஜனங்கள் தங்கள் பிதாக்களுக்கு நான் கற்பித்த என் உடன்படிக்கை மீறி என் சொல்லை கேளாதே போனபடியா யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதி ஒருவரை நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு இப்போ கரண்ட் 2025 காசாவுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கு யுத்தம் நடக்குது. என்ன காரணம்? அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு கண்ணி இருந்துக்கிட்டே இருக்கு. இஸ்ரேலுக்கு பக்கத்தில் சத்துருக்கள் இருந்துகிட்டே இருக்கு. என்ன காரணம் சொல்லுங்க? என்ன காரணம்? இந்த வசன வாசனம் பார்த்தீங்களா? யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதி ஒருவரை நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். இவர் தான் கூப்பிடும் போது எகிப்திலிருந்து கூப்பிடும் போது சொன்னார், நான் குளவிகளை அனுப்பி துரத்துவேன், நான் யுத்தம் பண்ணி நான் அவங்கள துரத்தி விடுவேன்னாரு. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு? இவங்க தங்களுடைய முரட்டாட்டங்கள் தங்களுடைய கிருத்தியங்கள் இதெல்லாம் காமிச்சதுனால இனி நான் அனுச மாட்டேன். யோசுவா பின்வைத்து போன இந்த அந்நிய ஜனங்களை நான் துரத்தி விட மாட்டேன். அப்போது நமக்கு ஒரு சத்துருவை கர்த்தர் வச்சிருக்காருன்னா, அல்லது நமக்கு ஒரு சத்துரு இருக்கான்னு சொன்னால் நாம் சரியாக நடக்கிறக்காண்டி கர்த்தரே வச்சிருக்கான்னு கண்டுபிடிச்சுங்க. எத்தனை பேர் பழகுது? அல்லேலூயா. நாம் சரியாக செபிக்கணுன்றக்காண்டியே நம்ம குடும்பத்தில் போராட்டம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி போராடி ஜெபிக்கணுமா அப்படின்னா ஆமாம், வேறு வழியே கிடையாது. அல்லேலூயா. நான் ஜெபிக்கன்றது தேவ சித்தம். நான் தொந்தரவுக்கு இல்லைன்னா, நான் செழிப்பாக இருந்துட்டேன்னா, நான் மனமகிழ்ச்சியாக இருந்துட்டேன்னா நான் ஜெபிக்க மாட்டேன். அப்போ நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும்னா எனக்கு ஒரு சத்துரு நினச்சிருக்கணும், எழுப்பிக்கிட்டே இருக்கும். இதைத்தான் கர்த்தர் நியாயாதிபதிகள் 2:21 சொன்னார். யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரை நான் அவளுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். எதுக்கு? யோசுவா காலத்திலும் சரி, அதுக்கடுத்து வந்த நியாயாதிபதிகள் அனைவருடைய காலத்திலும் சரி, அதுக்கடுத்து வந்த ராஜாக்கள் காலத்திலும் சரி, சரி அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கடுத்து முழுசாக திறந்து போட்டு உலகம் முழுக்க சேர்ந்து போனாங்க. திரும்பி போயிட்டாங்களே, திரும்பியும் அதே சத்துருக்கள் வேறு வடிவத்தில் சுற்றிலும் இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பாலஸ்தீனர்கள், இன்னைக்கு வரைக்கும் அந்த யோர்தான், அம்மான், அங்கே சுற்றிலுமா இருக்கிற ஒவ்வொரு சீரியர், இங்கிட்டு எய்த்தியர் எல்லாருமே என்ன செய்கிறாங்க? இன்ன வரைக்கும் எழும்பி இவங்களுக்கு உரமாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உலக நாடு முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கு. அப்படியாவது இந்த இஸ்ரேல் என்ன சொல்லணும்? கடைசி ஒரு கத்திரி மாத்திரம் நோக்கி செபிக்க. இதுதான் கத்திரி குரு. அல்லேலூயா. அப்போது இந்த 17 ஞாபகப்படுத்தி பாருங்கள். என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இப்போ நான் இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்கணும்னா என் காலடி வலுவ நிச்சயக்கூடாது, வழிவிடக்கூடாது. என் நடைகள், என்னுடைய போக்குகள் எப்போவுமே உங்கள் வழியில் ஸ்திரமாக இருக்கணும். உங்கள் கற்பனையில் நான் கரெக்டாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த ஆதாம் மீறி போயிட்டான். இந்த ஆதாமுடைய சந்ததியில் வந்த ஜனங்கள் நோவா காலத்தில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கர மோசமாக இருக்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்தில் வசனங்களை வாசிக்கும் பொழுது 5 மாறும். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நிச்சயம் கொள்ளாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மனுஷனுடைய நடவடிக்கைகள் அனைத்தும் ரொம்ப மோசமாயிட்டு இப்போ அந்த பூமியவே கர்த்தர் என்ன செய்யனா அழிவுக்கு நேராக கொண்டு போகிறார். ஆனாலும் நல்லா கவனிச்சு பாருங்க, கர்த்தருடைய வழியில் நடந்த ஒரு மனுஷன் அங்கே இருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்தில் அவனை குறித்து வேதம் சொல்லுது. 8 முதல் 9 வசனங்கள் அவனை போட்டிருக்குது. கிருபை கிடைத்தது. 5ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்கு? 9ஆம் வசனம் என்ன சொல்லியிருக்குது? இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமும் ஒவ்வொரு நாளும் பொல்லாத ஆரம்பிச்சு.
அந்த இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் பொல்லாததாக இருந்த காலத்துக்குள்ளே தான் நோவாவும் ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படி தான் 9ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, நீதிமான் உத்தமன் தேவனோடு சஞ்சரிக்கிறவன். இவன் நீதிமானாகவும் உத்தமனாகவும் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாகவும் இருந்தான். நல்லா கவனமாக கேளுங்க. அவன் இப்படி அவன் கூட சேர்ந்ததுனால நான் கெட்டு போனேன், இதெல்லாம் சாக்கு போக்கு. என் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி, அதனால நான் இப்படி பழகிட்டேன், இதெல்லாம் சாக்கு போக்கு. நோவாவும் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி தான் இருந்தான். ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் கூட நோவா பக்கத்து வீட்டுக்காரன் நல்லது பேசினதே கிடையாது. அவன் இறுதியும் நல்லது செஞ்சதே கிடையாது, நல்லதை யோசித்ததே கிடையாது. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் நோவா பக்கத்து வீட்டுக்காரன் அவன் எப்படி இருந்தாலும் நோவா எப்படி தானா நீதிமான் உத்தமன் தேவனுடன் சஞ்சரிக்கிறவன். ஜாக்கிரதை. ஆண்டு சமூகத்தில் என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். அப்போது நான் கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து இந்த ஆண்டவரை பின்பற்றும் நினச்சா இந்த ஆண்டவர் என்னை முழுவதுமாக தம்முடைய பலத்த செட்டைகளுக்குள் வைத்து மூடி மறைத்து என்னை நடத்த வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே தான் இந்த நோவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு நீதிமானும் உத்தமனுமாய் தேவனோடு சஞ்சரிக்கமாய் இருந்தபடினா ஒரு உலக அழிவுக்கும் இன்னொரு உலக மறுபிறப்புக்கும் நடுவில் மையமான மனுஷன் அதவன் இந்த நோவை வச்சான். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, நாம் ஒரு முன் உதாரணமாக அந்த உலகத்துக்கு காணப்படும். அதுக்கு நம்ம என்னதான் செய்யணும், யார் எப்படி இருந்தாலும் சரி நான் தேவ பிள்ளையாக இருக்கணும், யார் எப்படி வந்தாலும் சரி நான் தேவ மனுஷனாக இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நமக்குள்ளேயே அநேகரை குறை சொல்கிறோம். அந்த ஊழியக்காரன் இப்படி, அந்த விசுவாசி இப்படி, எத்தனை வருஷம் விசுவாசி, அது இன்னும் பாருங்க இப்படி இருக்குது, அதனுடைய நடைகள் எப்படி இருக்குது, ஐயோ போக்கு சரியில்லை. வேண்டாம், நான் எப்படி இருக்கேன், உங்களை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். அவங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன். ஸ்தோத்திரம். பவுல் தீத்துக்கு எழுதும்போது 2:7 சொன்னார், நீயே உன்னை எல்லா நற்கிரிகளுக்கும் மாதிரியாக காண்பின்றார். ஐயோ அவன் எப்படி இவன் எப்படி, இன்னைக்கு உலகமே அப்படி தான் செய்யுது. அவன் எப்படி போகிறான், இவன் எப்படி போகிறான், பார்த்தீங்கன்னா அவன் கொள்ளடிக்கிறான், நல்லா இருக்கிறான், அவன் கொலை செஞ்சுட்டு அவன் ரொம்ப நல்லா இருக்கிறான், அவன் எந்த தப்பு செய்யாத மாதிரி ரொம்ப சூப்பராக வாழ்கிறான். இப்படி நம்ம என்ன செய்யணும்னா மற்றவங்களே பேசுகிறோம். நான் என் நடைகளை, என் போக்குகளை, என் செயல்களை கர்த்தருடைய வழியில் நான் ஸ்திரமாக இருந்தேன்னா நிச்சயமாக கர்த்தனை காக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சுதந்திர காத்திருக்க தேவ பிள்ளைகள் தொடர்ந்து அவருடைய வசனங்களை வாசிக்கிற பொழுது இந்த நோவாவை கர்த்தர் அத்தனை ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் இருந்தாலும் தெரியல, அந்த ஜனங்கள் நடுற நோவை ஒரு மத்திய மனுஷனாக கர்த்தர் மாற்றி ஒரு புது ஜெனரேஷனுக்கு அவனை வித்தாய் பயன்படுத்தினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக தேவனுடைய சமூகத்தில் நான் சொன்னேன் ஆதிப்பிதா, அதுக்கடுத்து முற்பிதா. முற்பிதாக்களில் முதல் பிதாவாகிய ஆபிரகாமை குறித்து பார்க்குறோம். இவர் வலுவினார், சறுக்கினார். ஆனால் தேவன் இடைப்பட்ட பொழுது இவர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா திரும்பி ஸ்டடி ஆகிட்டார். இதுதான் நம் வாழ்வில் ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஏன்னா இந்த பூமியில் நீதிமான் ஒருவன் கிடையாது. ஆமென். ஒரு நாயும் கிடையாது. அப்போது நம்மளை தெரிஞ்சுக்கிட்டார், ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்டார், நம்ம நீதிமானாக ஆக்கியிருக்கிறார். இப்போ நீதிமான் ஆக்கப்பட்டவங்க இப்போ நம்ம நீதியின் பாதையிலே கரெக்டாக நடந்துட்டு போயிடும். போய்கிட்டு இருக்க மாதிரி பாருங்க, டக்குன்னு ஒரு இடல், ஒரு சர்க்கிள் வருது. ஆனாலும் இன்னைக்கு இந்த ஆபிரகாமை குறித்து தியானிக்கிற பொழுது ஆபிரகாம் விழுந்தார், சறுக்கினார். ஆனால் தேவன் இடைப்பட்ட பொழுது இந்த ஆபிரகாம் திரும்பி உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் 16ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இந்த ஆபிரகாம் குறித்து வேலை சொல்லுகிறது, மனைவியின் பேச்சுக்கு செவி கொடுத்தார். 16ஆம் அதிகாரம் 1 2. சாராய் ஆபிரகாமை நோக்கி,
நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த சாராய் வார்த்தைக்கு ஆபிராம் என்ன செஞ்சானா? செவி கொடுத்தான். செவி கொடுத்தான், கீழ்ப்படிஞ்சிட்டான். இதனால 85 வயசில் ஒரு இஸ்மவேலை பெற்று ஏறத்தாழ 99 வயசு வரைக்கும் கர்த்தரை மறந்து அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், வேறு பிரித்து கொண்டு வரப்பட்டவன். எத்தனையோ அவனுக்கு ஸ்பெஷல் இருக்குது. நீதியாக 15ஆம் அதிகாரத்தில் நீதியாக எண்ணிட்டார். இப்போது தேவ சமூகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் வரும்போதுதான் ஆண்டவர் 13 வருஷங்கள் அவனோடு இடைப்படுறார். 1ஆம் வசனம், ஆபிராம் 99 வயதான போது ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ இந்த ஆபிராம் இதுவரைக்கும் யாருக்கு முன்னாடி நடந்துட்டான்னு அர்த்தம்? சாராய்க்கு முன்பாக. சாராய் கொடுத்த ஆகார், ஆகார் பெற்ற இஸ்மவேல், இவங்க 3 பேர் தான் இப்போது ஆபிராம் உலகம். அந்த ஆகார் பெற்ற பிள்ளைய தூக்க கொஞ்சம் அப்பா இந்த சாராய புகழ எப்படி புகழ்ந்திருப்பார் சொல்லுங்கள்? சாரா எப்படி புகழ்ந்திருப்பார்? சொல்லி கேட்க போய் 85 வயசில் பரவாயில்ல ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தாச்சு. இல்லாட்டா இந்த பிள்ளையும் கிடைக்காம வந்திருக்கும். நல்ல வேலை, நல்ல ஒரு ஐடியா சொன்னேன். உன் ஐடியாவை கேட்டு 85 வயசில் ஒரு பிள்ளையை பெற்றுட்டேன். சாராய புகழை அங்கே ஆகாரம் பார்த்து, பரவாயில்லம்மா நீ ஒரு பிள்ளையை எனக்கு பெற்று கொடுத்துட்ட. அங்கே இஸ்மவேலை பார்த்துட்டு செல்லம் கண்ணு பொண்ணுன்னு சொல்லி கொஞ்சம். அப்போது இப்போ யாரு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கார்? அழைக்கப்பட்டவர் 3 பேருக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கார். இதை தான் சொன்னார், நீ எனக்கு முன்பாக நட, உத்தமனா இரு. இப்போ தான் உரைக்கப்பட்ட வார்த்தை இந்த ஆபிரகாமுக்கு செயல்பட தொடங்குது. ஆண்டவர் பேசுகிறார். இப்போது விருத்தசேதன உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். பாருங்கள் 17ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்துருச்சு. 17ஆம் அதிகாரத்திலே சொல்லிட்டார், பிறக்க போகிற குழந்தை பேரெல்லாம் சொல்லிட்டார் ஆண்டவர். இன்னும் கர்ப்பம் தரிக்கவே இல்லை, ஒரு சந்ததி பேரை சொல்லிட்டார். ஆனால் இங்கே ஆபிரகாம் அழைக்கப்பட்ட ஆபிரகாமே தடுமாறினா சாரா எப்படி இருப்பாங்க? அவங்க எப்படி இருப்பாங்க? ஒரு உற்ப காலகட்டத்தில் திரும்பி வருவேன், உன் மனைவி ஒரு பிள்ளைய கையில் வச்சிருப்பா அப்படின்னு சொன்னால், நான் கிளவி, என் கணவன் வயதானவன், நான் போய் பிள்ளை பெறுறது எப்படின்ட்டு அவன் என்ன சிரிக்கா. 17ஆவது இடத்துல பிள்ளை பேர் முதல் கொண்டு ஆண்டு சொல்லிட்டார். ஆனால் 18ஆவது இடத்துல நினைச்சிடா சாரா. அப்போ இவ்வளோ நினைச்சிடா வழுகுறாள். நல்லா கவனமாக கேளுங்க. ஆனால் தேவ சமூகத்தில் இந்த 18ஆவது அதிகாரம் முடிஞ்ச பிற்பாடு இவங்க 2 பேருக்குள்ளே இருந்த விசுவாசம், கர்த்தருடைய வழியில் நடக்க தொடங்கின தொடக்கம் இப்போ ஸ்திரமாயிட்டாங்க. ஸ்திரமான பிற்பாடு பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் இவங்க தான் ஜீவனுள்ளவருக்கெல்லாம் தாயாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு தகப்பனாய் மாறினார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் என் காலடிகள் வலுவாதபடிக்கு உமது வழிகளை ஸ்திரப்படுத்தும். அப்போது கர்த்தர் இடைப்பட்டால் தான் நாம் ஸ்திரப்பட முடியும். கர்த்தர் ஏற்கனவே வழியில் சொல்லிட்டார், வசனங்கள் சொல்லிட்டார். இப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் 16:7 நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வசனம், மனப்படமாக பண்ணுற பிள்ளைகளாம் சொல்லுவாங்க பாருங்கள். நீதிமொழி 16:7 தீமையை விட்டு விலகுவதே 7 16:7 வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா, அதாவது கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் சொன்ன வசனத்தினுடைய ஒருத்தர் நடந்தான்னா, வசனம் சொல்லுது சத்துருக்கள் கூட என்ன செய்வாங்களா? இதுதான் ஆபிரகாம் மகன், ஒரிஜினல் மகன் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவம்.
ஆபிரகாம் காலத்தில் வந்த பஞ்சம் போல் ஈசாக்கு காலத்தில் ஒரு பஞ்சம் வருது. அப்போ ஈசாக்கு என்ன செஞ்சுன்னா எகிப்துக்கு போகலாமான்னு ஒரு யோசனை வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் இடைப்பட்டார், இந்த பார் பஞ்சம் வந்தாலும் சரி நீ குடியிருக்கிற இந்த தேசத்தில் என்ன செய்ய, கானான்ல இந்த கேரளி நீ குடியிருந்தார். 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு நினைச்சான், கேரளே குடியிருந்தான், கீழ்ப்படிச்சான். 1 வசனம் 6 வரைக்கும் வாசிக்கும் பொழுது 6ஆம் வசனம் சொல்லுது, ஈசாக்கு கேராரில் தான் குடியிருந்தான். ஆண்டு சில காரியங்கள் சொன்ன பிறகு அவன் என்னச்சுட்டான், அந்த பஞ்சத்துக்குள்ள அதே தேசத்தில் குடியிருக்கிறான். 26:16 வாசித்து பாருங்க. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிறோம் மிகவும் பலத்தவனானாய் என்றான். எந்த இடத்துல அடைக்கலம் கொடுத்தாங்களோ அடைக்கலம் கொடுத்தவங்க என்ன செய்றாங்கன்னா, ஈசாக்கு மேலே பொறாமை கொண்டு எங்களை விட்டு நினைச்சிரு, கடந்து போயிரு, எங்கள்கிட்ட தங்காத, நீ எங்களை வாழ பெரிய ஆளாயிட்ட, வந்தவன் வாழ்ந்துட்ட சுகித்துட்ட, நீ எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, நீ எங்களை விட்டு போயின்னு சொல்லி நினைச்சுனா 16 வருஷத்தில் விரட்டி விடுறான். 26 சொல்லுது, வாசிங்க. ஈசாக்கிடத்துக்கு வந்தார்கள். என்னை பகைத்து துரத்தி விட்டீர்கள். அதற்கு அவர்கள், நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கு உமக்கு ஒரு ஆணை ஏற்பட உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். அல்லேலூயா. நாங்கள் துரத்தி விட்டது உண்மைதான், ஆனால் இப்போ கண்டுபிடிச்சிட்டோம், உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். ஒருவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் ஈசாக்கோடு சமாதானம் செய்ய அபிமெலேக்கும் பிகோலும் அகுசாந்தும் தேடி வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இதில் நம்ம கண்டுபிடிக்கிறது, நான் கர்த்தருடைய வழியில் நடந்துட்டேன்னா எந்த சத்ரு என்னை துரத்தினானோ, எந்த சத்ரு என்னைய கொல்ல நினைச்சானோ அவன் என் கூட சமாளிப்பான். இதைத்தான் யாக்கோப்பு வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். யாக்கோப்பு இதுவரைக்கும் தேவனை தேடாதவன், அவங்க தாத்தாவுடைய பக்தியும் அவங்க அப்பாவுடைய பக்தியும் வச்சே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் ஒரு நாளில் கானானை விட்டு திரும்பி வரும்போது, கானானிலேருந்து போகும்போது ஒரு தடவை தரிசனமாகிறார் ஆண்டவர், கானானுக்கு திரும்பி வரும்போது ஒரு தடவை தரிசனமாகிறார். இந்த 2வது தரிசனத்தில் பயத்தோடு உறுதியாக பிடிச்சிக்கிட்டான். அப்படி உறுதியாக பிடிச்சிக்கிட்டதுனால இப்போ அண்ணன்ட்ட சமானத்துக்கு ஆட்கள் அனுப்பிச்சா, அண்ணன் நினைச்சான் ஒரு 400 வருடம் நான் வரேன்னு சொல்லிட்டு வர்றான். இப்போ தான் உண்மையே ஜெபிக்கிறான். உண்மையிலேயே யாக்கோப்பு நினைச்சான், இப்போ கத்த நோக்கி ஜெபிக்க தொடங்கிட்டான். நடந்தது என்ன, ஜெபிச்சதுனால நடந்த பதில் என்ன கிடைச்சு, ஏசா தான் வந்த வழியே திரும்பி போனான். அல்லேலூயா. 32:9 12 வரைக்கும் வாசிக்கிறோம். ஏசா என்ன செஞ்சானா, வந்த வழியே. ஆண்டி சோதனை காத்திருக்க தேவ பிள்ளையிலே இந்த காரியங்களை வாசிக்கிற பொழுது அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே சேயிருக்கு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்துச்சு, இந்த யாக்கோப்புடைய வழி கர்த்தருடைய வழியில் நடக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் நடைகள் கர்த்தருடைய வழியில் ஸ்திரமாக ஆரம்பிச்சிட்டு, நம்முடைய காரியங்களாக நம்மளால் கொஞ்சம் திரும்பி பார்க்க போகிறோம், பின்னோக்கி பார்க்க போகிறோம். என் நடைகள் எப்படி இருந்துச்சு, என் வழிகள் எப்படி இருந்துச்சு. நமக்கு ஏராளமான காரியங்கள், நம்ம டயத்தை நம்ம கடத்திட்டோம். தேவசந்தரை காத்திருக்க தேவ பிள்ளைகள் எக்காரணம் கொண்டும் என் காலடிகள் வலுவாமல் இருக்க, என் நடைகளை கர்த்தருடைய வழியில் நான் ஸ்திரப்படுத்த வேண்டும். இதுக்கு நான் என்ன செய்யணும், கர்த்தருடைய வழினா என்ன, கர்த்தருடைய வசனத்தை திரும்பி திரும்பி வாசிக்கணும், கர்த்தருடைய சமூகத்தில் திரும்பி திரும்பி உட்காரணும். இப்போது நம்ம நடைகள் கண்டிப்பாக ஸ்திரப்படும். தேவனை நோக்கி பார்க்கணும், தேவனுடைய சமூகம் ஜெபிக்கணும், தேவனுடைய வசனத்தை கேட்கணும், தேவனுடைய வசனத்தை வாசிக்கணும். இப்போ திரும்பி திரும்பி அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்முடைய வழியை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார்.
நம் நடைகளை அவர் ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. இப்போ அந்த சங்கீதக்காரர் தாவி சொன்ன கடைசி வார்த்தை வாசித்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 22 வாசிங்க. 2 சாமுவேல் 22. கர்த்தருடைய வழியை காத்துக்கொண்டு வந்தேன். நான் என் அப்போ இங்கே 17:5 என்ன சொன்னார்? என் காலில் வலுவடிக்கு என் நடையில் உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும். இப்போ 22ஆம் அதிகாரத்தில் 2 சாமுவேல்ல 22ஆம் வசனத்தை சொல்றாரு, கர்த்தருடைய வழிகளை காத்துக்கொண்டு கர்த்தருடைய வழியில காத்து கொண்டு வந்தேன். இப்படி காத்து கொண்டு வந்தனால அந்த அதிகாரம் 51 52 வாசித்து பாருங்க, 50 51 வாசித்து பாருங்க. இவர் வழியில காத்து கொண்டதுனால இந்த தாவீது சொல்றா கடைசி வசனத்துல 51ல, நாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். இந்த சதா காலங்களில் கிருபையை இந்த தாவீதுக்கு கிடைச்சிச்சு. அது என்ன சதா காலங்களில் கிருபை? தாவீது செத்து போனாலும், தாவீது மண்ணுக்குள்ள அடக்கம் பண்ணப்பட்டாலும், மேசியாவை தாவீதின் குமாரன் சொல்லுற அளவுக்கு தாவீதுக்கு ஒரு பெரிய கிருபை அடிச்சு. இந்த கிருபை சதா காலங்களில் உள்ள கிருபை. ஏன்னா கிமுல இடத்துல ஒரு 1000 சொல்கிறாங்க. அப்போ இறந்த தாவீதை இன்றைக்கு வரைக்கும் தாவீதின் குமார்னு சொல்லி நம்ம என்ன சொல்கிறோம்? தாவீதின் குமாருக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். அல்லேலூயா. அப்போது 3000 வருஷம் ஒரு மனுஷனுடைய பேர் புகழ் வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு காலம் தெரியாது. அல்லேலூயா. அப்போ சதா காலம் உள்ள கிருபை கர்த்தருடைய வழியை காத்து கொண்டதுனால என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தணும்னு சொல்லி கேட்டால், இந்த ஜெபத்தை நாம் எடுத்தோம்னா நிச்சயமாக நம்முடைய நடைகளையும் கர்த்தர் தம்முடைய வழியில் ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்முடைய நடைகளை கர்த்தர் தம்முடைய வழிகளில் ஸ்திரப்படுத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. நம்முடைய நடைகளை அவர் வழியில் ஸ்திரப்படுத்துவாராக. ஆமென்.